உற்பத்தி முறையும் உற்பத்தி உறவுகளும் சிதைந்து முதலாளித்துவ உற்பத்தி முறைக்குள்ளும் பண்ணையார் கால படியார் கால உற்பத்தி உறவுகளும் என்று இரண்டு சமுதாயத்தில் உற்பத்தி உறவுகள் ஆண்டானடிமை உறவுகளும் உற்பத்தி முறையிலே முதலாளித்துவ உற்பத்தி முறைகளும் என்று இரண்டும் கலந்து இருக்கிற இந்த சூழலில் தமிழ் தேசியம் கருக்கொள்கிறது. முழுமையான தமிழ் தேசிய விடுதலை வர வேண்டும் என்று சொன்னால் ஒன்று முழுமையாக முதலாளித்துவ தேசியமாக இங்கு வளர்ச்சி அடைய வேண்டும். ஆனால் இங்கிருக்கிற முதலாளிகள், அது அம்பானி அதாக இருந்தாலும் சரி, இங்கிருக்கிற கலாநிதி மாறன் ஆதித்தனார் குடும்பம் அல்லது சிவநாடார் என்கிற இவர்கள் பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தமிழ் முதலாளிகளாகவும் வட இந்திய முதலாளிகளாகவும் இருக்கிற இந்த முதலாளிகளுக்கு தமிழ்நாடும் போதவில்லை, இந்தியாவும் போதவில்லை. தேசம் கடந்து அவர்கள் சந்தையை விரிவாக்கி கொண்டிருக்கிறார். தேசம் கடந்து தங்களுடைய சந்தையை விரிவாக்கி கொண்டிருக்கிற பன்னாட்டு முதலாளிகளும் அம்பானி அதானிகளுக்கும் தமிழ்நாடும் தேவைப்படுகிறது. தமிழீழமும் அவர்கள் கொள்ளையடிப்பதற்கான சந்தையாக தேவைப்படுகிறது. இவர்கள் தேசிய முதலாளிகள் தமிழ் தேச விடுதலையை ஒப்புக்கொள்வார்களா? தமிழ்நாட்டு முதலாளிகளாக இருக்கிறார்களே தவிர அவர்கள் தமிழ் தேசிய உணர்வு பெற்ற விடுதலை வேட்கை கொண்ட முதலாளிகளாக இல்லை. இந்த சூழலில் நாம் தேசிய விடுதலையை பார்க்க வேண்டும் என்பதிலே ஒரு சோசலிச கருத்தாக்கத்தின் முதலாளித்துவத்துக்கு எதிராகவும் இந்த நாட்டை கபலீகரம் செய்கிற இந்திய வல்லரசு இதனுடைய வளங்களை, மொழிகளை, பண்பாட்டை, அதனுடைய அனைத்து பன்முக பரிமாணங்களையும் அடக்கி ஒடுக்கி ஆளுகிற கொள்ளையடிக்கிற ஒரு நாடாக இருக்கிற இந்திய பொறியமைவு, அது பிஜேபியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், அவர்கள் மெதுவாக செய்திருக்கலாம், இவர்கள் வேகமாக செய்யலாம். ஆனால் இந்திய அரசினுடைய பொறியமைவு என்பது தேசிய இனங்களின் வளங்களை கொள்ளையடித்து இந்திய பெருமுதலாளிகளுக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் பங்கு வைப்பதுதான். நாம் இங்கே மதுரை விமான நிலையத்தை முத்துராமலிங்க தேவர் பெயரில் வைப்பதா, இமானுவேல் சேரன் பெயரில் வைப்பதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவன் அதானியிடம் விட்டு விட்டான், அம்பானியிடம் விட்டு விட்டான். துறைமுகங்களை, ரயில்வேயை, விமான நிலையங்களை, பெட்ரோல் கனிம வளங்களை, நிலக்கரியை, மீத்தேனை, நம்முடைய மொழியின் அனைத்து பரிமாணங்களையும் ஆங்கிலத்தோடும் இந்தியோடும் இணைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய பிரதானமான எதிரி இந்திய அரசு பொறியமைவு, இந்திய ஆட்சி அரசியல் வடிவம். அதற்கு எதிராக முழங்குகிறவர்கள் மட்டுமே, அவர்களை அம்பலப்படுத்துகிறவர்கள் மட்டுமே உண்மையான தமிழ் தேசிய போராளிகள், கருத்தாளர்கள். வளர்ச்சி கட்டத்திலே அதை தகர்த்தெறிவதற்கு, இந்திய பொறியமைவை தூக்கி எறிவதற்கு நாம் படைகட்ட வேண்டுமா? இல்லை பல்வேறு தேசியங்களில் இணைந்து இந்தியாவை புடைத்தெறிந்து ஒவ்வொரு தேசிய இனங்களும் தங்களுக்கான விடுதலையை தீர்மானித்துக் கொள்ள வேண்டுமா என்பதை காலத்துடைய பரிமாண வளர்ச்சியில் தான் தீர்மானிக்க முடியும். இன்றைக்கு தமிழர்களுடைய எதிரி, தமிழ் தேசத்தின் எதிரி, தமிழ் மொழியின் எதிரி, தமிழ்நாட்டு வளத்தின் எதிரி, தமிழ்நாட்டு உழைப்பாளிகளின் எதிரி, தமிழ்நாட்டு வளங்களின் எதிரி இந்திய அரசு, ஆளு வர்க்கம். அந்த ஆளு வர்க்கத்தோடு இங்கே தமிழ் தேசியம் தவறானது, ஆரியத்துக்கு நடைபாவாடை விரிப்பது என்று சொல்லுகிற திராவிட சுத்தாந்தவாதிகளை கேட்கிறேன். இந்திய பொறியமைவை எதிர்த்து திராவிடம் கடந்த 50 ஆண்டுகளில் நடத்திய போராட்டங்கள் என்ன? மணியரசனோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், சௌரர் சீமானோடு முரண்பாடுகள் இருக்கலாம். நாம் பேசுகிற கொள்கைகளை தோழர் ஏஜிகே அவர்கள் பேசிய கொள்கை நிலைப்பாட்டில் அவர்கள் இல்லை, ஆனால் முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இலக்கு இவர்களை அம்பலப்படுத்தி, இவர்களுக்காக ஒரு கருத்தரங்கு நடத்தி, இவர்களை எதிரியாக நிறுத்தி மக்கள் மத்தியிலே தனிமைப்படுத்துவதா? நம்முடைய எதிரி இந்திய அரசு, அதற்கு துணை போகும் மாநில அரசுகள், அது எந்த அரசாக இருக்கலாம்.
அந்த மாநில அரசுகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு நேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நீக்கிய இடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்திய பொறியியலுக்கு எதிராக முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறதா, போராடி கொண்டிருக்கிறதா? அனைத்து உரிமைகளையும் பெற்றுவிடக்கூடிய இடத்திலே இருக்கிறார்களா? ஏன் இப்பொழுது திராவிடரா தமிழரா என்கிற பிரச்சனை? திராவிடர் யார்? தமிழர் என்றால் அவனுக்கு ஒரு மொழி இருக்கிறது, ஒரு தேசம் இருக்கிறது, ஒரு இனம் இருக்கிறது. திராவிடம் என்பது என்ன என்று மணியரசனுக்கும் தியாகுவுக்கும் பதில் சொன்ன திராவிடத்தினுடைய அத்தாரிட்டியாக பேசிக் கொண்டிருக்கிற பேராசிரியர் சுபவீரபாண்டியனை சொல்லுகிறார். திராவிடம் என்பது மொழியும் இல்லை, இனமும் இல்லை, இடமும் இல்லை, அது ஒரு கருத்தியல் என்று சொல்கிறார். ஒரு கருத்தியல் என்றால் எதற்கான கருத்தியல்? தமிழ் தேசத்தை விடுவிப்பதற்கான கருத்தியலா? இந்திய தேசத்துக்கு முட்டுக் கொடுக்கிற கருத்தியலா? எதற்கான கருத்தியல் என்பதை அருமை நண்பர்கள் சொல்ல வேண்டும். உடனே நீங்கள் எல்லாம் சங்கிகள், RSS காரர்கள் என்று சொன்னால், இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் பாரத மாதா சிலைக்கு மாலை அணிவித்தார்கள், வேவாரம் பத்திரிகையை கொண்டாடினார்கள். பல்வேறு தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் RSS இயக்கங்களோடு கூடி குழாவுகிறார்கள். மணியரசன் RSS சொல்லுகிற ஆரிய இந்து என்று சொல்லுகிற அந்த கான்டெக்ஸ்டுக்கு மாறாக நாங்கள் தமிழ் இந்துக்கள் என்று ஆரியத்துவ இந்துவை அம்பலப்படுத்துவதற்காக ஒரு அடையாளமாக எச்ராஜாவுக்கு பதில் சொல்லே தவிர தமிழர்களே இந்துக்கள் என்று அவர் நேரடியாக சொல்லவில்லை. தமிழ் இந்துக்கள் என்று சொல்லில் குறைபாடுகள் இருக்கிறது, விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் அவரை RSS காரரை போல அங்கே தள்ளிவிட்டு தமிழ் இந்துக்கள் என்றால் சாதி ஏற்றுக்கொண்டீர்கள், வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், RSS ஏற்றுக்கொண்டீர்கள், இல்லாத ஒன்றை இட்டு கட்டி அவர்கள் பேசுகிறார்கள். எல்லோரும் என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழ் இந்துக்கள் என்று மணியரசன் சொன்னார். பள்ளி கல்லூரிகளில் இந்து என்று தமிழர்களுக்கு கேட்காது என்று இந்த பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்போ அல்லது வேறு சில திராவிட அரசியல் சிந்தனையாளர்களோ தன்னுடைய அரசுக்கு விண்ணப்பித்திருக்க வேண்டும், வேண்டுகோள் விடுத்திருக்க வேண்டும், போராட்டம் விடுத்திருக்க வேண்டும். மாறாக தமிழ் சமூகத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மத்தியிலேயே எதிரெதிரான கருத்துக்களை சொல்லி தமிழ் தேசியத்தை வழிமுறைக்கும் தமிழ் தேசியர்கள் என்று ஒரு கருத்தாடலை உருவாக்குகிறார். பல்வேறு தோழர்களுக்கு மீது மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. திராவிடம் என்ற சொல் யாரை குறித்து சொல்லப்பட்டது? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய விந்தியமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பிராமணர்களை திராவிடர்கள் என்று அவர்கள் சொல்லுவதற்காக அவர்கள் வைத்த ஒரு பெயர். இன்றைக்கு கூட ஒரு மேப் எடுத்து போட்டு உலகத்தினுடைய பெரிய நாடு பழைய மேப்பை போட்டு அதில் திராவிடர் இருந்துச்சு. அப்படி ஒரு சொல்லாட்சி இந்த மேப்பில் இருப்பது உண்மையாக இருந்தால் பல்லாயிரம் பாடல்களை கொண்ட தமிழ் இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில், ஐம்பெரும் காப்பியங்களில், தொல்காப்பியம் என்கிற அந்த மாபெரும் வரலாற்று இலக்கண புத்தகத்திலே, இலக்கண சூத்திரங்களிலே, 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நன்னூலிலே எங்காவது திராவிடம்னு ஒரு சொல் இருக்கா? இல்லாத ஒரு சொல்லை பிடித்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் திராவிடர்கள். சுபவீரபாண்டியனே சொல்லுகிறார், திராவிடம் என்பது கருத்தியல், பிராமணரை எதிர்க்கக்கூடிய ஒரு கருத்தியல். பிராமணரை எதிர்ப்பதற்கான கருத்தியல் என்பது இவருடைய கற்பனையை தவிர திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவியே ஒரு பாப்பாத்தி. திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய கலைஞர் கருணாநிதி 3 முறை தன்னுடைய ஆலோசகர்களாக பிராமணர்களை வைத்திருந்தார். ஏன் தமிழர்களுக்கு அறிவே இருக்காதா? இப்பொழுது ரேடியல் ஸ்டாக் என்று சொல்லுகிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அமைத்திருக்கிற உயர்மட்ட பொருளாதார குழுக்கள், உயர்மட்ட வளர்ச்சி குழுக்களிலே சரிவாதி பேர் பிராமணர்கள். என்ன பித்தலாட்டம்! கிராமத்தால் தன்னுடைய சாதியை, மதத்தை, இனத்தை, தன்னுடைய மொழியை
உலகத்தை படித்தால் அவன் காவி சங்கி. நீங்க தினந்தோறும் சன் தொலைக்காட்சி கலாநிதி மகன் செய்கிற பிரச்சாரம் ஒழுக்க பார்ப்பனிய பிரச்சாரம், மூட நம்பிக்கை பிரச்சாரம், கடவுள் உண்டு என்கிற பிரச்சாரம், சாதிய கருத்துக்களை நிலைநாட்டுகிற பிரச்சாரம், இதெல்லாம் வைத்துக் கொண்டு திராவிடம் பேசுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தமிழ் தேசியம் பேசுகிறவன் இனவாதியா? உலகத்திலேயே இனவாதம் என்றால் என்ன, இன விடுதலை என்றால் என்ன, இன உரிமை என்றால் என்ன, பாசிசம் என்றால் என்ன? முசோலினி இத்தாலியிலே பாசிசத்தை கட்டமைத்த முறைகள், ஹிட்லர் ஜெர்மனியிலே பாசிசத்தை கட்டமைத்த பொழுது நாங்கள் ஜெர்மன் ஆரியர்களே நாஜிகளே ஆள பிறந்தவர்கள் என்று சொல்லி உலகத்தை அச்சுறுத்தினார். தமிழர்கள் இப்பொழுது ஏதாவது ஆளுகையில் இருக்கிறார்களா? ஒருவர் வந்தார், அவரை கூண்டோடு அழித்து முடித்தது உலகம். 2009 மே 17, 18 தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவருடைய தலைமையில் இருந்த தமிழீழ தேசிய எழுச்சி உலக வல்லரசியல் சேர்ந்து இந்திய அரசோடு சேர்ந்து அழிக்கப்பட்டது. பாதுகாப்பு நிலையிலே தனக்கான ஒரு நாடு வேண்டும், அரசு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு பெரும்பான்மை இனம் தமிழ்நாட்டிலே தமிழர்கள். இவர்களை பார்த்து பாசிசம் என்று சொன்னால் தமிழர்கள் யாராவது தொழில் செய்கிற இடங்களை மறுத்தார்களா? தமிழர்கள் எந்த நிலத்தையும் ஆக்கிரமித்திருக்கிறார்களா? தமிழ்நாட்டில் தமிழனுக்கு குந்த குடிசை இல்லை, பிணம் கொண்டு செல்ல பாதை இல்லை, ஒரு சுடுகாடு இல்லை, ஒரே சுடுகாடு இல்லை. தமிழன் தற்காப்பு நிலையில இருந்து கொண்டிருக்கிறான். தற்காப்பு நிலையில் இருக்கிறவனை தான் ஒரு சுதந்திர வாழ்க்கை வேண்டும் என்று கோருகிறவனை சங்கி என்று சொல்லி அச்சுறுத்தி, நம்மளும் தமிழ் தேசியம் பேசினா சங்கியா என்று வெட்கப்பட வைத்து உளவியல் தாக்குதல் தொடுத்து திராவிடத்துக்கு சாபம் வீச சொல்லுகிறார்கள். ஆக திராவிடம் தான் அப்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய தாக்குதல் நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் தேசத்தின் மீது தாக்குதல் தொடுக்கிற சித்தாந்தமாக கருத்தியலாக திராவிடம் இருக்கிறது. அது ஏன் எப்படி இருக்கிறது? நான் சில விஷயங்களை மேடையிலே வெளிப்படையாக பேசினால் அது என் மீதும் பல்வேறு விமர்சனங்களை வைப்பார்கள். ஒரே ஒரு செய்தியை நான் சுட்டிக்காட்டிக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே உழைக்கக்கூடிய மக்கள் 1 கோடி பேர் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி பறையர் சமுதாயம் 1 கோடி பேர் இருக்கிறார்கள். அவருக்கு எத்தனை அமைச்சர் திமுக அரசுல? ஒரே ஒரு ஆள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். தொழிலாளர் சட்டங்கள் எல்லாம் புதைகுழிக்கு போய்விட்டது. ஆனால் தொழிலாளருக்கு என்று ஒரு அமைச்சர் இருக்கிறார். 45 55 லட்சங்களுக்குள் இருக்கக்கூடிய நாயுடு ரெட்டிகள், கமலர் நாயுடிகள், இவர்களுக்கு எத்தனை அமைச்சர் நமக்கு தெரிய? ஏவா வேலு, சேகர் பாபு, கே.கே.எஸ். ராமச்சந்திரன், கே.என். நேரு. இது என்ன சமூக நீதி? இந்த சமூக நீதியை கண்காணிப்பதற்கு இன்றைக்கு குழுவை போட்டு அதற்கு தலைவராக பேராசிரியர் சுபவீரபாண்டியனையும் போட்டிருக்கிறார்கள். நான் பறையர்களுக்கு 10 அமைச்சர் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இதை பேசவில்லை. தமிழ்நாட்டில் தமிழர்களாக இருக்கக்கூடிய, உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய, விவசாயிகளாக, விவசாய தொழிலாளர்களாக, தமிழை தாய்மொழியாக கொண்ட பல்வேறு சமூகங்களின் நிலை இதுதான். ஆக தங்களுடைய வல்லாதிக்கத்தை, பிற தமிழ் சமூகங்கள் மீது செலுத்துகிற ஆதிக்கத்தை மறைத்துக் கொள்வதற்காக திராவிட பூச்சாண்டி காட்டி, திராவிட சாயம் பூசிக்கொண்டு நாம் எல்லாம் திராவிடர்கள். யாரெல்லாம் திராவிடர்கள்? நான் திராவிடனா? அருமை தோழர்கள் சொன்னார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொன்னார். நான் மொழியால் தமிழன், இனத்தால் தமிழன் அல்ல. மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன்,
நாட்டால் இந்தியன். எப்படி தன்னை தமிழன் என்று சொல்லிக்கொள்ள மனவராத ஒரு தலைவர், மொழியால் அவர் தமிழரா? இனத்தாலும் மொழிக்காரன் தானே. ஒரு தேசிய இனத்தை பற்றி வரையறையிலே தோழர் ஸ்டாலின், சோவியத் ரஷ்யாவுடைய அதிபர், ஒரு பொதுமொழி, பொதுவான புவி பிரவேசம், பொதுவான வாழ்க்கை, பொதுவான பண்பாடு, இவைகளை கொண்டவர்கள் ஒரு தேசிய இனத்துக்கு தகுதி படைத்தவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு பொதுவான மொழியில் இருப்பதுதான் ஒரு தேசிய இனத்தின் முதன்மை அடையாளம். ஆனால் அந்த மொழி, தன்னுடைய மொழி என்று சொல்லுகிற கலைஞர் கருணாநிதி இனம் என்று வருகிற போது நான் தமிழன் இல்லை என்பதை மறைமுகமாக அவரே நான் திராவிடன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சுபவீர பாண்டியன் திராவிடம் கருத்தியலை தவிர ஒரு இது இனம் என்று சொல்லுகிறார். என்னதான் திராவிடம்? பல்வேறு நாடுகள், தேசிய இனங்கள் இருக்கிற இந்த நாட்டில் இந்திய நாட்டை உடைத்து அதனுடைய அச்சாணியை முறித்து தேசிய இனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற முழக்கத்துக்கு மாறாக நான் நாட்டால் இந்தியன் என்று இந்தியத்தை வழிபடுகிறார். 66 மீட்டர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தேசிய கொடியை 66 மீட்டர் நீளத்துக்கு தைத்து அது பிடித்து அழகு பார்த்து மகிழ்ந்தவர் கருணாநிதி. ஏன் திராவிட நாட்டு கொடியை கூட அவர் செய்யலையே. இந்திய தேசிய கொடி 66 மீட்டர் நீள அகலத்தில் பிடிச்சார். காய்கள் போரெல்லாம் மிக பல ஆயிரக்கணக்கான பல 600 கோடிகளை கொடுத்தார். எனவே திராவிடமும் இந்திய தேசியம் ஒன்றுதான். இந்திய பெருமுதலாளிகள் தமிழ்நாட்டு பெருமுதலாளிகளும் ஒன்றாக கூடி குழாவுகிற ரெகுலேஷன்களை தான் திராவிடமும் இந்திய தேசியம். அது ஒரு தனி ஒரு தேசியம் கிடையாது. நீங்கள் மணியரசன் பாதை சரியில்லை என்றால் புதிய பாதை வகுக்க வேண்டும். சீமான் பாதை சரியில்லை என்றால் புதிய பாதையை வகுக்க வேண்டும். ஏஜிகே பாதை சரியில்லை என்றால் புதிய பாதையை வகுக்க வேண்டும். பிரபாகரன் கொண்டு போய் கொண்டு விட்டாரு, தோத்து போச்சு. தோற்றவர் ஒருத்தனும் பரீட்சை எழுதி பாஸ் பண்றதே இல்லையா? அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் குடியரசுத் தலைவர்கள் 3 முறை தோற்றவர், 4வது முறை வெற்றி பெற்றார். அயர்லாந்து விடுதலை 150 ஆண்டுகள் போராட்டத்தில் பல முறை தோற்கடிக்கப்பட்டது. கடைசியாக 1922ஆம் ஆண்டு வட அயர்லாந்து 6 மாவட்டங்கள் தவிர தென்னர்லாந்து விடுதலை பெற்றது. கட்டலானியா, தெற்கு சூடான், கொசோவா, கீபா, வியட்நாம் இதெல்லாம் தனியாக விடுதலை பெற்ற பிரதேச நாடுகள் இல்லையா? இந்த நாடுகள் அண்மை காலத்திலே 50களுக்கு பிறகு ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடி சுயாட்சி பெற்ற நாடுகள். ஏன் தமிழர்களால் முடியவில்லை? தமிழர்களை சுற்றி ஒரு உலக எதிர்ப்பு மையத்தை உலக யூத இனமும் இந்திய ஆரியமும் வகுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய இன விடுதலை என்பது இந்திய தேசிய கட்டமைப்பை நொறுக்குகிற ஒரு விடுதலையாக மாறிவிடும். இந்தியத்தில் உட்கார்ந்து கொண்டு தேசிய இனங்களின் என்கிற இந்த குதிரைகள் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிற எந்த தாய் வழியும் இல்லாத பார்ப்பனர்கள், அவர்கள் சார்ந்த பணிய ஆளும் வர்க்கங்கள் சொந்த நாடற்றவர்களாக மாறிவிடுகிற அபாயம் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டுதான் தமிழ் தேசியத்தை ஒழித்து கட்டுவதை, அடக்கி ஆளுவதை உலக ஆளும் வர்க்கங்களுக்கு பாதுகாப்பான பதுங்குகுடி என்று கருதுகிறார்கள். அதனால் தமிழீழத்தை தோற்கடித்தார்கள். தமிழ் தேசத்தை தோற்கடிக்க தமிழர்களின் விரல்களிலேயே எடுத்து கண்ணை தமிழர்களிலே குத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு திராவிடம் என்று ஒரு பூச்சு, தேசியம் என்று ஒரு பூச்சு, தமிழன்
தலைமையிலே தமிழன் மாநில முதலமைச்சரானால் எல்லாம் மாறிவிடும் என்கிற வர்ண ஜாலங்கள். அருமை நண்பர்களே, திராவிடத்துக்குள்ளேயே ஒரு தமிழர் 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். ஓ பன்னீர்செல்வம் என்கிறவர், 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி என்கிற 2 பேரும் தமிழர். இந்த தமிழர்கள் ஓ பன்னீர்செல்வம் ஆட்சிக்கு வந்த உடனே வட இந்திய தொழிலாளர்கள், வட இந்தியாவில் இருந்து படித்தவர்களை தமிழ்நாட்டு அரசு அலுவலகங்களிலே பணியில் சேர்ப்பதற்கு இருந்த தடையை நீக்கி அனுமதி கொடுத்து ஒரு அரசாணையை போட்டார். எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு? தமிழ்நாடு விடுதலைக்காக போராடி 10 ஆண்டு 12 ஆண்டு சிறையிருந்த தமிழ்நாடு விடுதலை படை தோழர்களை தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றம் அரும்பெரும் வழக்கறிஞர்களை வைத்து வாதாடியதால் விடுதலை செய்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் தெரியுமா? இவர்களை விடுதலை செய்த தவறு என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து இந்த 26 தமிழ்நாடு விடுதலை படை தோழருடைய தலையிலேயும் இன்றைக்கும் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பேசுவதற்கு இந்த பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு தயாராக இருக்கிறதா? திராவிட கருத்தியலாளர்கள் தயாரா? தமிழ் தேச விடுதலை என்பது மாலை நேர பொழுதுபோக்கு அல்ல, மாலை விருந்து அல்ல, காலை நடைபயிற்சி அல்ல. அது கடினமான பாறையிலே, வழுக்கும் பாறையிலே ஏறி இறங்கி நடைபோட்டு விழுந்து விழுந்து எழுவது. அதற்கு ஆணித்தரமான கொள்கைகளும் அசையாத உறுதிகளும் எதையும் தாங்கும் ஈகமும் இருக்கக்கூடிய நெஞ்சுரிமை மிக்க காளையாடுகள் தமிழ்நாட்டு வீதிகளிலே கண்டெடுக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் கனலாய் தளராய் எழுந்து களமாட வர வேண்டும். அத்தகைய ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை முனைமடங்க செய்கிற பணியைத்தான் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள், அவர்களுக்கு பின்னால் பல்வேறு திரைமறைவு லாபி என்று சொல்லுவார்களே, அந்த வேலைகள் மூலமாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு நான் கோட்டைப்பட்டு சென்றிருந்தேன். கேரள அரசு திராவிட அரசு அல்ல, அது கம்யூனிஸ்ட் இடதுசாரி அரசு. அவங்களோட நமக்கு முரண்பாடு இருக்கிறது. ஆனால் அந்த அரசு இத்தாலி கடற்படை வீரர்களை கைது செய்து இழுத்து வந்து சிறையிலே வைத்து வழக்கு நடத்தி, சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி, உச்ச நீதிமன்றம் வரை கொண்டு சென்று 2 மீனவர்களுக்கு தலா 10 கோடி அபராதம் விதித்திருக்கிறது. அவர்களை சிறைப்படுத்தியது. பிறகு ராஜ்ஜிய உறவுகளிலே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். 10 கோடி ரூபாய் 2 மீனவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 600 மீனவர்களை, தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கொலை செய்திருக்கிறது. என்றைக்காவது இலங்கை கடற்படை மீது ஒரு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? அப்படி சிறைப்படுத்துவது அப்புறம், கொலை வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்களா? ஏன் செய்யவில்லை? இந்த 600 மீனவர்கள் கொல்லப்பட்ட காலத்தில் ஆட்சியில் இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகிற திராவிட சித்தாந்தத்தை கொண்ட கட்சிகள் இல்லையா? ஆட்சிகள் இல்லையா? நேற்று போய் பார்க்கிறேன். ஒரு பக்கம் போராடுகிற மக்களை போலீஸ்காரன் அச்சுறுத்துகிறான், பதப்படுத்துகிறான். இன்னொரு பக்கம் கடற்கரை என்பதால் மீனவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள முரண்பாட்டை பயன்படுத்தி அனைத்து மீனவர்களுக்குள்ளும் RSS காரன் புகுந்து உட்கார்ந்திருக்கிறான். நாங்கள் போராடுகிற பொழுது எங்களை தடுத்து மக்களை எங்களுக்கு எதிராக திருப்பி RSS காரன் கண்ட்ரோலும் கட்டுப்பாட்டில் அந்த போராட்டம் இருக்கிறது. பாரதிய ஜனதாக்காரன் வருகிறான், இந்து முன்னணிக்காரன் வருகிறான், அந்த போராட்டத்தை திசை திருப்புகிறான். அங்கிருக்கிற காவல்துறை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற காவல்துறை பார்ப்பா உள்ள புகுத்துருவான் என்று சொல்லுகிற இந்த பார்ப்பனிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை நான் நேரடியாக பார்த்து விட்டு வந்தேன். இதெல்லாம் கூட்டு இல்லையா? தமிழ்நாட்டிலே 53 பெருமுதலாளிகள், பெருமுதலாளினா திருவாரூர்ல அப்படி யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை. 1000 கோடி ரூபாய்களுக்கு மேல் 50,000 கோடி வரை
வரவு செலவு வைத்திருக்கக்கூடிய சொத்து மதிப்புள்ள பெருமுதலாளிகள் 53 பேர் இருக்கிறார். இந்த 53 பேரில் 25 பேர் பிராமணர்கள். நமக்கு சிவநாடாரையும் பொள்ளாச்சி மகாலிங்கத்தையும் மெர்கண்டோர் வங்கியையும் ஆதித்தனார் குடும்பத்தை மட்டும் தான் தெரியும், வைகுண்டராஜன் போன்றவர்களை. ஆனால் 53 முதலாளிகள 25 பெருமுதலாளிகள் தமிழ்நாட்டு பிராமணர்கள். இவை இந்த 1000 கோடியிலிருந்து 50,000 கோடி முதலீட்டு அதிபர்களாக, தொழிலதிபர்களாக, முதலாளிகளாக வளர்ந்தது எந்த காலத்துல? காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயா? இது திராவிட ஆட்சியில் தானே. இந்த திராவிட ஆட்சி அவர்களுடைய வளர்ச்சிக்கு தடை விதித்ததா? இந்த திராவிட ஆட்சி ஜிஎஸ்டிக்கு அனுமதி கோரி கையெழுத்து போட்டதா இல்லையா இந்திய அரசோடு? இந்த திராவிட ஆட்சி சில்லறை வர்த்தகத்திலே பன்னாட்டு முதலாளிகளுக்கு பாய்வித்தது இல்லையா? உண்டா இல்லையா? இந்த திராவிட ஆட்சி நீட் தேர்வை கொண்டு வந்த பொழுது அது வேண்டாம் என்று நிராகரிப்பதற்கு மாறாக எங்களுக்கு மட்டும் விலக்கு கொடுக்க 2 வருஷத்துக்கு என்று சொல்லி அது 2 வருஷம் ஆட்சி முடிஞ்ச உடனே இன்னொரு ஆட்சிக்கு வந்தான். அவருடைய பாதம் தாங்கி அவருடைய ஊழல் பெருவதை ஒத்துக்கொண்டார். அதனால பல பேர் சொத்து போயிட்டார். நீட் தேர்வு என்பது சமூகத்தில் நிலவை கொண்டிருக்கிற ஏகாதிபத்திய நிதி மூலதன ஆதிக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற, பிணைக்கப்பட்டிருக்கிற அலாவதி மருந்து கம்பெனி, அதை சார்ந்த கார்ப்பரேட் மருத்துவமனை, அந்த கொள்ளையை நியாயப்படுத்துகிற வர்க்கங்களில் இருந்து தேர்வு செய்யப்படுகிற மருத்துவர்களை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது நீட் தேர்வு. தகுதியானவனை கொண்டு வர்றதுக்கு, திறமையானவனை கொண்டு வர்றதுக்கு இந்த தேர்வு கிடையாது. இது ஒரு மாய்மாலம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? பாப்பா கொண்டு வர்றான், ஆர்எஸ்எஸ் கொண்டு வர்றான். என்ன பாப்பான் ஆர்எஸ்எஸ் கொண்டு வர்றது? உண்மைதான், அது வழியில் நடைமுறைப்படுத்துறான். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கார்ப்பரேட் மருத்துவமனை, மருந்து கொள்ளை, மருந்து விலை விற்பனை, சராசரி மக்கள் வாழ முடியவில்லை, நோய் வந்தால் செலவு செய்ய முடியவில்லை. ஆக இந்த மருத்துவ உலகம் என்பது, அந்த மருத்துவ உலக கொள்ளையை சராசரி மக்கள் தெரிந்து கொள்ளாமல் அவரோடு ஒத்து போகிற, இணைந்து போகிற மருத்துவ வர்க்கத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு சாதியிலும் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கோச்சிங் சென்டரில் படிக்கிறவன் தான் டாக்டர் ஆக முடியும் என்று ஒரு நிலைமை உருவாக்கி 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கோச்சிங் சென்டரில் பார்ப்போமா 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி டாக்டர் ஆவான். அதை முடிச்சுட்டு வந்து என்ன ஏழைகளுக்கு மருத்துவம் நினைக்கிறீங்க? பார்ப்பனிய சூழ்ச்சி மட்டுமல்ல, இது ஏகாதிபத்திய நிதி மூலதன ஆதிக்கத்தின் சூழ்ச்சி இதில் இணைந்திருக்கிறது, பிணைந்திருக்கிறது. இதை சொன்னா நம்மளும் தானே அந்த ஏகாதிபத்திய நிதி மூலதன ஆதிக்கத்துக்கு சேவை செய்யறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சமூக நீதி பள்ளி நிற்கும், அதிமுகவுடைய சமூக நீதி பள்ளி நிற்கும். அதனால லேசா பாப்பா கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு உண்மையை மறைத்து விடுவது என்பதுதான் இப்படி ஒவ்வொன்றிலும் சொல்ல முடியும். எனவே இந்த நேரம் மிக அற்புதமான நேரம். உண்மையான தமிழ் தேசிய விடுதலைக்கான களத்தை செப்பனிடுவோம், பயிர் செய்வோம், அதை வளர்த்து நாமே நம்முடைய தலைமுறை காலத்திலேயே தேச விடுதலை அறுவடை செய்வோம் என்று சொன்னால், இந்த எப்படி 2009 உலக சூழல் தமிழீழ விடுதலையை காவு வாங்கியதோ, இப்போது ஏகாதிபத்தியங்களிடையே முரண்களும் மோதல்களும் முட்டல்களும், முதலாளித்துவ சந்தைகளிடையே விவகாரங்களும் முளைத்து மீண்டும் ஒரு உலக அச்சுறுத்தல் வருகிற பொழுது இந்த தேசிய எழுச்சி வரலாற்று இயங்கியல் போக்கில் வெற்றி அடையும், தமிழிலும் விடுதலை வரையும், தமிழ் தேசம் விடுதலை வரும் என்று கூறிக்கொண்டு அதற்கான பயிர் செய்வதும் பதப்படுத்துவதும் பக்குவப்படுத்துவதை நோக்கி போவோம். ஆரிய இந்தியத்துவம் வேண்டாம், இங்கே திராவிட ஒத்திசைவு பங்காளிகளுடைய சூழ்ச்சியும் வேண்டாம். தமிழராய் ஒன்றிணைவோம், தமிழராய் இணைவோம், தமிழ் தேசத்தை மீட்டெடுப்போம் என்று கூறி ஒரு உரையாடலாக நான்